ஓபிஎஸ் உடைய மகன் எனக்கு நல்லா தெரியும். முதல்ல அவங்க அப்பா மாதிரி அவர் இருந்தால் போதும். ஓபிஎஸ் பாலா பிரச்சனை நான் சொல்கிறேன். ஓபிஎஸ் மாதிரி முதல்ல ஓபிஎஸ் ரவீந்திரநாத் நடந்துக்கிட்டால் போதும். சைடில் வந்து இவரோட உதயநிதியோட பேசிக்கிட்டு அப்போ அங்கேருந்து நீங்கள் வர்றீங்க அப்படின்னு சொன்னால் அதற்கான ஏற்பாடுகளோடு நீங்கள் கரெக்டாக வரணும். நீங்கள் உதயநிதியை போய் பாட்டுறது பற்றி நான் பேசிட்டேன். பாலா வீட்டில் என்ன நடந்ததுங்கிறத பற்றி அவங்க சம்மந்தப்பட்டவங்களே பேசியிருக்காங்க. ஸோ உங்கள் ஒழுக்கத்தை முதல்ல கரெக்ட் பண்ணிக்கோங்கன்னு நம்ம சொல்கிறோம். இன்றைக்கி நீங்கள் ராஜ்யசபாலேயோ அல்லது பாராளுமன்றத்துலேயோ போன முறை இருந்தீங்கன்னா கடைசி வரைக்கும் 2024 ஏப்ரல் வரைக்கும் நின்றீங்கன்னா அதிமுக எம்பின்னு தான் நின்றீங்க. அதிமுகவில் நீங்கள் வந்து எந்த விதத்துலையும் எந்த குழப்பமும் இல்லை. அதிமுகவில் இருக்கிற ஒரே ஒரு கொடுமை என்ன அப்படின்னு கேட்டால், எடப்பாடி இன்னும் கூட்டணி ஆட்சி தான் தமிழ்நாட்டுக்கு நல்லதுங்கிறத புரிஞ்சுக்காம அவர் வந்து இல்லை தனியாட்சியை அமைக்க முடியும்னு அவர் நம்புறது தான் ரொம்ப அசிங்கமாக இருக்குது. இன்றைக்கி இருக்கக்கூடிய செயற்குழு பொதுக்குழுவை தேர்ந்தெடுத்தது எடப்பாடியா அல்லது எடப்பாடி ஓபிஎஸ் காலத்துலையா? இன்றைக்கி இருக்கிறவங்களை தேர்ந்தெடுத்தது எடப்பாடி ஓபிஎஸ் காலத்தில் தான். அவங்க 2 பேரும் கையெழுத்து போட்டு தானே தேர்ந்தெடுத்தாங்க. இதில் ஓபிஎஸ்க்கு என்ன குறை சொல்கிறதுக்கு ஒன்று இருக்குது? திமுக 2 விஷயத்தில் ரொம்ப தெளிவாக இருக்குது. அதிமுகவுக்கும் பிஜேபிக்கும் அண்டர் கரண்ட் இருக்குங்க அப்படின்னு சொல்லி சிறுபான்மையினர் வாக்கு பெறுவதும், பிஜேபி அதிமுக ஒழிக்க நினைக்குது அப்படின்னு சொல்லி அதிமுக தொண்டர்களை தம் பக்கம் இழுக்கிற வேலையும், இந்த கேவலமான வேலையை திமுக செஞ்சுக்கிட்டு. செங்கோட்டையன் பேசியது ஒரு நிகழ்ச்சியில் அது இல்லைங்கிறதுனால நான் வரலைங்கிறத அழகாக எடுத்து சொல்லிட்டார். அவர் துரோகிகள்னு வருஷத்தை சொன்னார். இன்னைக்கு துரோகிகள் இருக்காங்கன்னு சொல்லலை. 2021 நான் தோற்றதற்கு காரணம் இதுன்னு சொன்னார். ரியலோ நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு துக்ளக் வாசகரான திரு ரவி டிடிஎஸ் அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. சார் வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கு, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. விஜய்க்கு வைப்பிரிவு பாதுகாப்பு கொடுத்துருக்காங்க உள்துறை. அவர் வந்து அங்கேருந்து நிறைய பேரை கூப்பிட்டு வந்து ஸ்ட்ராட்டஜியெல்லாம் அமைக்கிறதுக்கான ஏற்பாடு பண்ணிட்டாரு. ஸோ முள்ளால் எடுக்கணும் அப்படின்னு சொன்னால் திமுக தவிர வேறு எதுவும் முள்ளா இருக்க முடியாது இல்லையா? அது என்ன கடிகார முள்ளா? அது ஸ்டேட்ல முள்ளு, செடியில் இருக்கிற முள்ளு திமுக, கடிகார முள்ளு இல்லை. ஓகே, ஸ்டேட்ல திமுக, சென்ட்ரல்ல எந்த முள்ளு? சென்ட்ரல்ல ஸ்டேட்டு சென்ட்ரல்னே இல்லை. எங்கெல்லாம் வந்து அப்பா பையன் அப்படின்னு ஒரு கட்சியை நடத்துகிறாங்களோ அது எல்லாமே ஆபத்தானதுங்கிறது எல்லா ஸ்டேட்டுக்கும் பொருந்தும். இப்போ பாஜக கூட பாமக வந்து கூட்டணியில் இருக்காங்க. அது அப்பா பையன் கட்சி தான் கிடையாது, உண்மையிலே கிடையாது. இன்னி வரைக்கும் பாட்டாளி மக்கள் கட்சியில் ஒரு காடுவெட்டி குருவுக்கு இருக்கக்கூடிய மரியாதை, ஒரு ஜிகே மணிக்கு இருக்கக்கூடிய மரியாதை, அந்த 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 வன்னியர் சமுதாயத்துக்குன்னு அவர் எடுத்துக்கிற நிறைய விஷயங்கள் அதை நம்ம பார்க்கணும். ஃபஸ்ட்டு வந்து நான் வந்து என்னுடைய பையனை கொண்டு வர மாட்டேன், கொண்டு வந்தால் என்னை சாட்டையால் அடிங்கன்னு சொன்னவர் தான், இல்லைன்னு சொல்லலை. ஒரு கட்டத்தில் ரொம்ப நாள் ஆயிடுச்சு. அவர் வளர்ச்சி அடைஞ்சு மத்திய அரசுக்கு போகிறதுக்கு அவருக்கு ரொம்ப நாள் ஆயிடுச்சு. திமுக அதை பற்றி கவலைப்பட்டதே இல்லை. அது தொடங்கி ரொம்ப வருஷம் கழித்து தான் மத்திய அரசுக்கு போச்சு. ஏன்னா மாறனுக்கு குத்தகை விட்டுருந்தது. கும்மிடிப்பூண்டியை தாண்டி எல்லாம் மாறன் தான், யாரும் உள்ளே போகக்கூடாதுன்னு அது குத்தகை விட்டுருந்தது. மாறன் இல்லை அப்படிங்கிற ஒரு சூழ்நிலைக்கு அப்புறம் அது வந்து போச்சு. ஆனால் இவர் அப்படி இல்லை. மத்திய அரசுக்குள்ளே போகக்கூடிய சாத்தியங்கள் வரும்போது பையன் அனுப்பிச்சா நல்லதுன்னு பண்ணதில் எந்த தவறும் நான் பார்க்க மாட்டேன். ஆனால் இப்போ அவர் பேசினார் இல்லையா, நான் தான் முடிவு எடுப்பேன், இங்கே எந்த முடிவாக இருந்தாலும் என்னோடதாக தான் இருக்கணும்னு இருப்பாருங்க. அங்கே வேணால் நீங்கள் அவர் வந்து அவரும் பேரரசராக ஆகிட்டார். நம்ம ஸ்டாலின் ஐயா மாதிரி, கருணாநிதி ஐயா மாதிரி, லல்லு பிரசாத் மாதிரி அவரும் ஆகிட்டாருன்னு நீங்கள் சொன்னீங்கன்னா நான் ஏற்றுக்கிடுவேன். ஆனால் 83 அப்படி கிடையாது. கிட்டத்தட்ட அவங்களுடைய போராட்டங்கள்லாம் தொடங்கியதெல்லாம் 83 இந்த கட்சிங்கிறது அடுத்த பிரச்சனை. அந்த காலகட்டத்திலிருந்து அவங்களுடைய கருத்துக்கள் எல்லாமே பொதுப்படையாக தான் இருந்தது. இந்த மாதிரி பர்த் சர்டிஃபிகேட் வச்சுக்கிட்டா முதலமைச்சர் ஆகிட முடியுங்கிற கதையெல்லாம் அங்கே இருந்ததில்லை. இந்த ஒரு விஷயத்துக்கு வருவோம். செங்கோட்டையன் தேர்தலில் தோற்றதுக்கு துரோகிகள் தான் காரணம் அப்படின்ட்டு வந்து இப்போ சமீபத்தில் எந்த தேர்தல்னு சொன்னாரா? 3 தேர்தல்கள் தொடர் தோல்வி தானே தேர்தல் சொல்லியிருக்காரு. எந்த தேர்தல்னு சொல்லி 2021 சட்டமன்ற 24 யார் இருந்தா? எடப்பாடி ஐயா இருந்தார். அவர் ஏன் 21 சொல்றாரு அப்படின்னு சொன்னால், அவர் வந்து தேனி மாவட்டம், தஞ்சாவூர் அந்த கட்டங்களெல்லாம் இருந்த துரோகிகளை பற்றி சொல்கிறார். அதுதான் உண்மையான ஒரு விஷயம். உண்மையை நல்லா புரிஞ்சுக்கோங்க. செங்கோட்டையன், சைதை துரைசாமி அந்த மாதிரி எம்ஜிஆர் காலத்திலிருந்து, திருநாவுக்கரசு தவிர எம்ஜிஆர் காலத்திலிருந்து அரசியலில் இருந்தவங்களுடைய கொள்கை பிடிப்பே வேறு. எம்ஜிஆருடையே இருந்த ஆரம்பிரப்பன் திமுக காலில் போய் விழுந்ததுங்கிறது வந்து அசிங்கத்தின் உச்சகட்டம். அது வந்து வேறு விஷயம்.
ஆனால் ஏன்னா திமுக யாரை வேணாலும் விலைக்கு வாங்கும், இன்னாருன்னு கிடையாது. பத்மாவதிங்கிற அந்த ராணியை விலைக்கு வாங்கிறதுக்காக முகலாய மன்னன் அங்கேருந்து வந்தான் அப்படின்னு. இவங்கெல்லாம் அப்படி கிடையாது. விலைக்கு வாங்கணும்னு முடிவு பண்ணால் அவங்க அப்பனே விற்கிற மாதிரியான ஏற்பாடை பண்ணக்கூடிய அளவுக்கு பலம் வாய்ந்தவங்க இவங்க. அதிமுகவில் நீங்கள் வந்து எந்த விதத்துலையும் எந்த குழப்பமும் இல்லை. அதிமுகவில் இருக்கிற ஒரே ஒரு கொடுமை என்ன அப்படின்னு கேட்டால், எடப்பாடி இன்னும் கூட்டணி ஆட்சி தான் தமிழ்நாட்டுக்கு நல்லதுங்கிறத புரிஞ்சுக்காமல் அவர் வந்து இல்லை தனியாட்சியை அமைக்க முடியும்னு அவர் நம்புறது தான் ரொம்ப அசிங்கமாக இருக்குது, தவறாக தெரியுது. அவர் சீக்கிரமாக அந்த முடிவு எடுத்தால் தான் அதிமுகவுக்கு புத்துணர்வே வருங்கிறது அவருக்கு புரிய வைப்பாங்கன்னு நான் நம்புகிறேன். ஆனால் அவங்க எடுத்த எந்த முடிவு, இந்த கோர்ட்டில் போய் நாங்கள் வெற்றி பெற்றுட்டோம், சுப்ரீம் கோர்ட் தடையை நீக்கிடுச்சு அப்படின்னா, சுப்ரீம் கோர்ட் எதுக்கு தடையை நீக்கிச்சு? ஈரோடு கிழக்கு தேர்தலில் நீங்கள் இப்போ வந்து எடப்பாடி ஐயா ஒரு இது போடுறாரு, பெட்டிஷன் கொடுக்குறாரு. ஐயா தேர்தல் வந்துக்கிட்டு இருக்கு, இவங்க இன்னும் சும்மா பேசிக்கிட்டே இருக்காங்க, அதிமுக சட்டப்படி யாராவது கோர்ட்டுக்கு போனால் அவங்க நீக்கப்படுவாங்க, அதிமுகவில் அது பேசிக் ரூலு அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் கோர்ட்டுக்கு போகிறாரு. ஈரோடு கிழக்க மைய வச்சு சுப்ரீம் கோர்ட் வந்து தடையை நீக்கிச்சு. அப்புறம் ரொம்ப நாள் கழித்து எந்திரிச்சு இப்போ வந்து நீங்கள் தேர்தல் ஆணையம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிடுச்சு. இவ்வளவு தான் நடந்ததே ஒழிய இதில் தினகரன் ஐயாவோ சசிகலா அம்மாவோ அல்லது ஓபிஎஸ்ஸோ கொண்டாடுவதற்கு உண்மையிலே எதுவும் இல்லை. புகழேந்தி கூட கொண்டாட முடியாது, அந்த மாதிரியான ஒரு விஷயம். ஓகே, என்ன தவறு நடந்துருச்சாங்க? பொதுச் செயலாளர் தேர்வுங்கிறது உறுப்பினர்கள் தான் எடுக்கணும்னு எம்ஜிஆர் அவர்கள் எழுதி வச்சுருந்தார். எப்போ எழுதி வச்சுருந்தார்? 71. ஆனால் அதுக்கு பின்னாடி வந்த தேர்தல் ஆணையத்தினுடைய சட்டம் என்ன சொல்லிச்சு? செயற்குழு, பொதுக்குழு இதை எடுக்கிற முடிவு தான், அவைத்தலைவர் இதை எடுக்கிற முடிவு தான் அப்படின்னு அது சொல்லிட்டு அதுக்கு ரெட்ராஸ்பெக்டிவ் எஃபெக்ட் கொடுக்காம விட்டது. அதாவது இந்த சட்டம் இன்னிலிருந்து பொருந்துமா இல்லை இதுக்கு முன்னாடி இருக்கிற கட்சிகளுடைய பைலாஸுக்கும் சேர்ந்து பொருந்துமாங்கிறத பற்றி அது தகவல் தெரிவிக்கவே இல்லை. ஜெயலலிதா அம்மா வந்து 1.5 கோடி பேர்கிட்ட வாக்கு சேகரித்து பொதுச் செயலாளர் ஆனாங்களா? சேர்க்கணுங்கிற அவசியமே இல்லை. சும்மா கூட்டா இந்த சட்டசபையிலலாம் குரல் ஓட்டுன்னு சொல்லுவாங்க இல்லையா, ஆம் என்பவரே அதிகம் என்று கருதுகிறேன்ட்டு முடிக்கிற மாதிரியான ஒரு விஷயம். ஏன்னா ஜெயலலிதாங்கிறது அவ்வளோ பெரிய பிம்பம். சசிகலா அம்மா உறுப்பினர்கள் எல்லாம் ஓட்டு போட சொல்லி தான் வந்தாங்களா? இல்லை. அவங்க திடீர்னு ஒரு நாள் பொதுச் செயலாளர் ஆனாங்க. அந்த அந்த ஒன்றிய தலைவர்கள், அந்த பொதுக்குழு, செயற்குழு, அதில் யார் இருக்காங்க, யாரெல்லாம் கையெழுத்து போட்டாங்க ஒரு இடவும் தெரியாது. அவங்க வந்து பொதுச் செயலாளர்னு தன்னை அறிவிச்சுக்கிட்டாங்க. இவங்க எல்லாரும் வாய மூடிட்டு இருந்தாங்க, கட்சியை காப்பாற்றினா போகிறோங்கிற எண்ணத்தில். ஆனால் எடப்பாடி ஐயா வரும்பொழுது என்ன பண்ணாருன்னா, அந்த பொதுச் செயலாளருங்கிற பதவியை நம்ம அம்மாட்ட விட்டுருவோம். எம்ஜிஆருடைய சட்டம் என்ன சொல்லுது? பொதுச் செயலாளர் பதவி பற்றி மட்டும்தான் சொல்லுது, வேறு எதை பற்றியும் சொல்லலையா? அப்போ அந்த பதவியை ஒழிச்சிரு, ஒரு ஓரமாக எடுத்து வச்சிரு. லீடர்னு சொன்னால் என்ன, கேப்டன்னு சொன்னால் என்ன, தலைவான்னு சொன்னால் என்ன, ரூட்டு தலைன்னு சொன்னால் என்ன, மேட்டர் ஒன்று தானேன்னு சொல்லிட்டு துணை செயலாளர், இணை செயலாளருங்கிற பதவியை கொண்டு வந்து அவங்க வந்தாங்க. அதில் ஏதாவது தவறு இருக்கா? இல்லை. இன்றைக்கி இருக்கக்கூடிய செயற்குழு, பொதுக்குழுவை தேர்ந்தெடுத்தது எடப்பாடியா அல்லது எடப்பாடி ஓபிஎஸ் காலத்துலையா? இன்றைக்கி இருக்கிறவங்களை தேர்ந்தெடுத்தது எடப்பாடி ஓபிஎஸ் காலத்தில் தானே. அவங்க 2 பேரும் கையெழுத்து போட்டு தானே தேர்ந்தெடுத்தாங்க. இதில் ஓபிஎஸ்க்கு என்ன குறை சொல்கிறதுக்கு ஒன்று இருக்குது? திமுக 2 விஷயத்தில் ரொம்ப தெளிவாக இருக்குது. அதிமுகவுக்கும் பிஜேபிக்கும் அண்டர் கரண்ட் இருக்குங்க அப்படின்னு சொல்லி சிறுபான்மையினர் வாக்கை பெறுவதும், பிஜேபி அதிமுகவை ஒழிக்க நினைக்குது அப்படின்னு சொல்லி அதிமுக தொண்டர்களை தம் பக்கம் இழுக்கிற வேலையும், இந்த கேவலமான வேலையை திமுக செஞ்சுக்கிட்டு இருக்கு. அதுக்கு ஒரு 6 தொலைக்காட்சியில் நிறைய பேர் உட்காந்துருக்காங்க. அவங்க டெய்லி ரொம்ப சீரியஸாக ஏன் இப்படி ஆகிவிட்டது அதிமுக அப்படின்லாம் கதை பேசிகிட்டு இருப்பாங்க. வெக்கமான சூடு சொரணம் எல்லாம் பேசிகிட்டு இருப்பாங்க. அதிமுகவுடைய வாக்கு 2019 18%, 21 33%, 24 18%. என்ன ஏறிச்சு, என்ன இறங்கிச்சு? மாநில சபைக்கும் சட்டசபைக்குமான வித்தியாசம் தானே அங்கே வந்திருக்கு. இதில் என்ன தவறு நடந்திருக்கு? எடப்பாடி மட்டுமா 11 தேர்தலில் தோத்தார்? கருணாநிதி ஐயா 11 தேர்தலில் தோக்கலை? ஜெயலலிதா அம்மா 2004, 6, 9 தோத்துட்டு நடுவில் இருந்த உள்ளாட்சி தேர்தலெல்லாம் தோக்கலை? நடுவில் இருந்த இடைத்தேர்தலெல்லாம் தோக்கலை? இடைத்தேர்தலை புறக்கணிக்கலை? என்ன புதுசாக நடந்துருச்சு? அதிமுகவில் இருக்கிற ஒரே ஒரு பிரச்சனை, இன்னும் அவர் வந்து அந்த நான் தான் அந்த ராஜா அப்படின்னு நினச்சிட்டு, முகமது பின் துக்ளக்கு நாடகத்தில் ஷோ வந்து துக்ளக் திரும்ப எந்திரிச்சு வந்துடுவார். அவர் இன்னும் தன்னை எம்ஜிஆர் எந்திரிச்சு வந்துட்டதாக, ஜெயலலிதா எந்திரிச்சு வந்துட்டதாக நினைக்கிறார். அதுதான் அவருடைய தவறு. ஆனால் அதிமுகவுடைய பலம் எம்ஜிஆரோ ஜெயலலிதாவோ எடப்பாடியோ இல்லை. அதிமுகவுடைய பலம் அதிமுகவுடைய தொண்டர்கள் தான். ஓகே சார், இந்த இடத்துல இவர் ஓபிஎஸ் அவர்களுடைய மகன் ரவீந்திரநாத்
அவர் வந்து ஒரு விஷயம் வந்து சொல்லியிருந்தார். இதுக்கு முன்னாடி ஆர்பி உதயகுமார் அவர்கள் வந்து எம்ஜிஆர் அவர்களுடைய மறு உருவம் தான் எடப்பாடி அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து கொடுத்துருந்தாரு. அதற்கு ஓபி ரவீந்திரநாத் அவர்கள் வந்து அவரோட ட்விட்டர் ஹேண்டில் போட்டிருக்க விஷயம் வந்து, முன்னாள் விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு ஆர்பி உதயகுமார் அவர்களே, நேற்று மாண்புமிகு அம்மா அவர்களின் மறு உருவம் தியாக தலைவி சின்னம்மா அவர்கள், இன்று மாண்புமிகு எம்ஜிஆர் மற்றும் மாண்புமிகு அம்மா அவர்களின் மறு உருவம் புரட்சி தமிழர் திரு எடப்பாடி பழனிசாமி, நாளை யாரோ, என்ன விளையாட்டு இது அப்படின்னு ரவீந்திரநாத் கேட்குறாரு. அப்படின்னு கேட்குறேன். இந்த டைரக்டர் பாலாவோட ஏதோ பிரச்சனை வந்தது, அந்த ரவீந்திரநாத் பற்றி தானே பேசுறீங்க? அது தெரியல. ஓபிஎஸ் அவர்களுடைய மகன். ஓபிஎஸ் உடைய மகன் எனக்கு நல்லா தெரியும். முதல்ல அவங்க அப்பா மாதிரி அவர் இருந்தா போறோம். ஓபிஎஸ் பாலா பிரச்சனை நான் சொல்றேன். ஓபிஎஸ் மாதிரி முதல்ல ஓபிஎஸ் ரவீந்திரநாத் நடந்துக்கிட்டா போறோம். சைடில் வந்து இவரோட உதயநிதியோட பேசிக்கிட்டு அடுத்த தலைமுறையை கடத்திட்டு போயிடலாம், நாம் எல்லோரும் ஒன்றா சேர்ந்து செயல்படலாம், ஏன்னா பிஜேபி வந்துடுச்சுன்னா நம்மளெல்லாம் ஓட்டி விட்டுரும், தப்பு தண்டாலாம் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேலையை பண்ணார் இல்லையா? அதெல்லாம் பண்ணாமல் ஓபிஎஸ் எப்படி அதிமுகவுக்குன்னு ஒரு விசுவாசமாக இருந்தாரோ அப்படி அவர் இருந்துட்டால் போகிறோம். முரண்பட்டு பேசுவதுங்கிறது வந்து எந்த அரசியல் கட்சிக்கும் புதுசு இல்லை. நேற்றுக்கு சரிங்கிறது இன்றைக்கி தப்புங்கிறதும், இன்றைக்கி சரிங்கிறது நாளைக்கு தப்புங்கிறதும் எந்த விதத்திலையும் தப்பு இல்லை. இந்த மாதிரியான திராவிட கட்சிகளுக்கு பிஜேபி எப்போதுமே டாப்ஸி டர்வி, அதாவது அப்படியே மாற்றி பேசாது. ஒன்றை ஏற்றி பேசும், ஒன்றை இறக்கி பேசும், ஆனால் அப்படியே மாற்றி பேசாது. திராவிட கட்சியில் எல்லாத்தையுமே மாற்றி பேசுவாங்க. ஸோ இவர் உதயகுமார் பேசுகிறதோ அல்லது ரவீந்திரநாத் பேசுகிறதோ இதெல்லாம் அங்கே ஒரு மேட்டரே கிடையாது. எந்த அதிமுக தொண்டனும் இதுக்கெல்லாம் மரியாதை கொடுக்க போகிறதே இல்லை. இவங்கெல்லாம் ரெட்டையில நின்றால் தான் ஜெயிப்பாங்க, இல்லைன்னா 2 இலையை தனியாக பிரித்து வச்சுட்டு சாப்பிடலாம், வேறு எதுவுமே பண்ண முடியாது. ஸோ இவங்க கருத்துக்கெல்லாம் பதில் சொல்லணுங்கிற அவசியம் கூட யாருக்குமே கிடையாது. இப்போ அதனால உதயகுமார் பெரிய ஆளான்னு கேட்டால் அவர் ஒன்றும் பெரிய ஆளாக மென்ஷன் பண்ணும்போதே விளையாட்டுத்துறை முன்னாள் விளையாட்டுத்துறை அமைச்சர் அப்படின்னு தானே மென்ஷன். இல்லை, அவர் யாரை வேணாலும், இவங்க யாருக்குமே எந்த ஒரு நான் ஒன்று சொல்லட்டுமா, அதிமுகவில் தலைவன்கிற பதவிங்கிறது வந்து திமுகவை எதிர்ப்பதனால் வருகிறதே தவிர, இப்போ எம்ஜிஆர் அவர்கள் அரசியலுக்கு வரணும்னு சொன்னதே அன்னைக்கு இருந்த அதிமுக தொண்டர்கள் வந்து திமுகவை எதிர்நோக்கி திமுகவுடைய தீய சக்தி அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் தான் எம்ஜிஆர் அவர்களையே கட்சி தொடங்க சொன்னாங்களே ஒழிய அவங்க ஒன்றும் வேறு வேலை இல்லாமல் அரசியலில் பேசிகிட்டு இருக்கல. அவங்க மாட்டுக்கு வாக்கு போட்டு போயிட்டே இருந்திருப்பாங்க. ஏன்னா அப்போ காங்கிரஸும் சரியில்லை, திமுகவும் மட்டொழியம் பண்ணுதுங்கிறதுக்காக அவங்க அதை பண்ணாங்க. ஸோ இதெல்லாம் ஒரு மேட்டரே கிடையாது. திமுகவை யார் எதிர்க்கிறாங்க ஸ்ட்ராங்காக? எடப்பாடியா, அண்ணாமலையா, விஜயா அப்படிங்கிற விஷயத்துக்குள்ளே தான் அதிமுக தொண்டன் சுருக்கிப்பானே தவிர இதை பற்றிலாம் கவலையே பட மாட்டான், புறந்தள்ளிட்டு போயிட்டே இருப்பான். நீங்கள் சொல்லலாம் சிபி சண்முகத்துக்கு 10 மாவட்டம் இருக்குது, அவருக்கு 8 வட்டம் இருக்குது, இவருக்கு 4 சதுரம் இருக்குது, என்ன வேணாலும் சொல்லலாம். அங்கே அதெல்லாம் ஒன்றும் வேலைக்காகாது. தொண்டனை பொறுத்த வரைக்கும் கூட்டணி அவன் ஓட்டு போடணும்னு நினச்சா ரெட்டலையாக இருந்தால் மரியாதை கொடுத்து, ரெட்டலை இல்லாமலும் அதிமுக தொண்டன் ஓட்டு போட்டிருக்கான், நல்லா புரிஞ்சுக்கோங்க. 2 முறை கை வச்சாங்க காங்கிரஸ், கேவலமாக ரெட்டைலை ஒழிச்சிட்டா போகிறோன்னு 3 முறை ட்ரை பண்ணாங்க. எம்ஜிஆர் இருக்கும்போது ஆட்சியை கலைச்சி ஒரு முறை ட்ரை பண்ணாங்க, ஜெயலலிதா அம்மா வருவதற்கு முன்னாடி ஒரு முறை ட்ரை பண்ணாங்க, ஆர்கே நகரில் ட்ரை பண்ணாங்க. 3த்துலேயும் தூக்கி போட்டு மிதிச்சுட்டு வெளில வந்தது அதிமுக. ஏன்னா அங்கே தொண்டன் தான் முக்கியம், தலைவன் முக்கியம் இல்லை. சார், இந்த ஒரு விஷயம் அதான் ஓபிஎஸ் அவர்களுடைய மகன் இந்த ஒரு கருத்தை சொல்லியிருந்தாலும் அடுத்தடுத்து பல அதிரடி மாற்றங்கள் வந்து ஏடிஎம்கேல வரும் நாட்களில் நடக்க போகுது அப்படிங்கிற மாதிரி ஒரே ஒரு மாற்றம் தான் வரணும். எடப்பாடி ஐயாவுக்கு புரியணும், பூமிங்கிறது கீழே இருக்குது, பூமியில் தான் காலை வைக்கணும், நிலாலெல்லாம் கால் வைக்க முடியாது, நான் ஒன்றும் சுனிதா வில்லியம்ஸ் இல்லை அப்படின்னு அவருக்கு புரிஞ்சிருச்சுன்னா மேட்ரு முடிஞ்சிச்சு. இல்லையா 18, 12 ஆகி 6 ஆகி 3 ஆகி கிளம்பி போயிட்டே இருக்கும். திமுகவுக்கு தான் அது நல்லது. திமுகவுக்கு நல்லது அப்படிங்கிறது ஒரு விஷயமா இருந்தாலும் இன்னொரு விஷயம் அப்படிங்கிறது வந்து நிறைய நெருக்கடிகள் கொடுக்கறதுனால தான். யாரு? சென்ட்ரல்லேருந்து என்ன நெருக்கடி கொடுக்க முடியும்? ஏன்னா டிடிவி தினகரன் அவர்கள் வந்து டெல்லியில் போய் பேசிட்டு வந்ததுக்கப்புறம் அவருடைய பேச்சுகள் வந்து மாறுபட்டு பேசுகிறதா இருக்கட்டும். என்ன மாதிரி பேசிட்டாரு? எனக்கு தெரிஞ்சு 2019 பிஜேபி எதிர்த்தாரு, 2021 பிஜேபி தான் நல்லதுன்னாரு, 2024 பிஜேபி தான் அற்புதம்னு சொன்னார். எனக்கு அவர் மாற்றி பேசுகிறது எனக்கு தெரியும், வேற என்ன மாற்றி பேசணும்? இதெல்லாம் ஒரு கன்சிடர். இப்போ துரைமுருகன் ஐயா வீட்டில் ரைடு நடந்தது, கடப்பாறையெல்லாம் எடுத்து வச்சு நோண்டி ஏதோ எடுத்தாங்க. அவர் டெல்லிக்கு போயிட்டு ரயில்வே ஸ்டேஷனில் அடுத்த ட்ரெயினில் பிடிச்சி அப்படியே நேராக வந்துட்டார். இவர் டெல்லிக்கு போனார்னா பிஜேபி என்ன பைத்தியக்கார கட்சியா? இவனுங்களை மாதிரி அட்டுழியம் பண்ணுற கட்சியா? அவர் வந்துட்டாருன்னு உடனே சரி பொட்டி வந்துருச்சுங்களா, இந்தாங்க உங்கள் கேஸ் முடிஞ்சிருச்சுன்னு சொல்கிறதுக்கு
அந்த மாதிரியெல்லாம் எதுவுமே நடக்கிறதுக்கு வாய்ப்பில்லை. பிஜேபிக்கு இதில் வேலையே இல்லை. பச்சையாக சொல்கிறேன். திமுகவுடைய கண்ணாமூச்சி விளையாட்டு தான் பிஜேபி வந்து அதிமுகவை அழிக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதிமுக தொண்டர்களை கடத்துறதும், அதிமுகவுக்கும் பிஜேபிக்கும் இது ஒப்பந்தம் இருக்குது, அண்டர் கரண்ட் இருக்குன்னு சொல்லி தன்னுடைய சிறுபான்மையினர் வாக்கை காப்பாற்றிக்கிறதும், இந்த 2 காரணத்துக்காக திமுக பண்ணுற வேலை தான் இது அத்தனையுமே. வேற எவனுக்கும் எந்த வேலையும் கிடையாது. செங்கோட்டையன் பேசியது ஒரு நிகழ்ச்சியில் அது இல்லைங்கிறதுனால நான் வரலைங்கிறத அழகாக எடுத்து சொல்லிட்டார். அவர் துரோகிகள்னு வருஷத்தை சொல்லி சொன்னார். இன்னைக்கு துரோகிகள் இருக்காங்கன்னு சொல்லலை. 2021 நான் தோத்ததற்கு காரணம் இதுன்னு சொன்னார். அதே செங்கோட்டையன் தான் ஈரோடு கிழக்கு தேர்தல் இதுக்கு முன்னாடி தோத்த போது பிஜேபியோடு இருந்தால் சிறுபான்மையினர் வாக்கு வராது, 42,000 வாக்கு எனக்கு அங்கே சிறுபான்மையினருக்கு இருந்தது, அது எனக்கு கிடைக்கலன்னு ஒரு அற்புதமான கண்டுபிடிப்பை எடுத்து சொன்னார். ஸோ இதெல்லாம் திமுக செய்கின்ற திசை மாற்று வேலை. இதில் ரிஸ்க் எடுக்காதீங்க. ரவீந்திரநாத் ஏன் சார் பாலா அப்படிங்கிறதோட மென்ஷன் இங்கே பாருங்க, ரவீந்திரநாத் அப்படிங்கிறவர் தனக்கு ஒரு ஒரு பாரம்பரியத்தில் வந்தவர். ஓபிஎஸ்க்குன்னு ஒரு மரியாதை, ஒரு ஸ்டேட்டஸ் இருக்குது, இன்றைக்கி இருக்குது. அவர் வந்து எவ்வளோ தவறு பண்ணார், தலைமை செயலகத்தில் போய் அடித்தார் ஒழிச்சார், அதெல்லாம் ரொம்ப தப்பான ஒரு விஷயம். ஆரம்பத்தில் வேறு மாதிரி இருந்தார், அப்புறம் வேறு மாதிரி இருந்தார். இது எதுவுமே எனக்கு பிடிக்காதுன்னாலும் அந்த மனிதனிடம் ஒரு ஒழுக்கம் இருந்தது. அப்போ அங்கேருந்து நீங்கள் வர்றீங்க அப்படின்னு சொன்னால் அதற்கான ஏற்பாடுகளோடு நீங்கள் கரெக்டாக வரணும். நீங்கள் உதயநிதியை போய் பாட்டுறது பற்றி நான் பேசிட்டேன். பாலா வீட்டில் என்ன நடந்ததுங்கிறத பற்றி அவங்க சம்மந்தப்பட்டவங்களே பேசியிருக்காங்க. ஸோ உங்கள் ஒழுக்கத்தை முதல்ல கரெக்ட் பண்ணிக்கோங்கன்னு நம்ம சொல்கிறோம். இன்றைக்கி நீங்கள் ராஜ்யசபாலேயோ அல்லது பாராளுமன்றத்திலேயோ போன முறை இருந்தீங்கன்னா, கடைசி வரைக்கும் 2024 ஏப்ரல் வரைக்கும் நின்றீங்கன்னா அதிமுக எம்பின்னு தான் நின்றீங்க. உங்களை கட்சியை விட்டு தூக்கிட்டாங்க. இருந்தீங்க, இருந்துட்டு போங்கங்கிறதோட விட்டுட்டோம். அவர் மட்டும் எப்படி ஜெயிச்சார்? 39 பேர் தோக்கும்போது யாருடைய உள்கூத்து, எந்த பங்காளிகள் செய்த வேலை, எந்த டிஆர் பாலுவுக்கும் சசிகலா அம்மாவுக்கும் ஓபிஎஸ் தம்பிக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப்னால் அவர் ஜெயிச்சார். இதெல்லாம் தெரிஞ்ச விஷயம். ஸோ பேசுகிறதா இருந்தால் தெளிவாக யார் பேசணுங்கிறதுக்கு ஒரு விஷயம் இருக்குது. போகிறவங்க வரவங்கெல்லாம் பேசிடக்கூடாது. அவர் கண்டிப்பாக தன்னுடைய வாழ்க்கையில் நல்லா வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா ஓபிஎஸ் உடைய மகன்னு சொன்னால் அதற்கான சாத்தியங்கள் அவருக்கு இருக்குது. ஃபஸ்ட்டு அவர் வீரப்பனா எம்ஜிஆர் அண்ணன் முதல்ல முடிவு பண்ணிக்கணும். வீரப்பனா இருந்தால் இப்படி தான் பண்ணுவாங்க, திமுகவோட சேர்ந்து தான் பண்ணுவாங்க. அப்பாவும் அவங்க ஓபிஎஸ் ஐயாவும் அந்த தப்பெல்லாம் பண்ணியிருக்காங்க. இவர் தொடர்ந்து செய்யாமல் இருக்கணுங்கிறது என்னுடைய கவலையாகவும் வருத்தமாகவும் தெரிவிச்சுக்கிறேன். நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. நேரத்துக்கு ரொம்ப நன்றி.